ஹாய் நண்பா, அரசு வங்கியான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 500 காலி பணியிடங்கள் இருக்குது. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். செப்டம்பர் 17 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுவதும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறது இப்போ ரொம்ப சுலபம் நினைக்கிறீங்களா? மேபி உங்களுக்கு ஐடி ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்தா அது சுலபமாக இருக்கலாம். ஆனால் அதுலேயுமே இப்போ ஒரு சட்ட சிக்கல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸில் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஜாப் ப்ரொஃபைல் பற்றின ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் ட்ரெண்டிங் டெக்னாலஜியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லைனா டேட்டா சயின்ஸ், இல்லைனா எஃப்எஸ்டி, இல்லைனா யூஐ யூஎக்ஸ் டிசைன், இந்த மாதிரி நிறையவே இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம தமிழ் லாங்குவேஜில் உங்களால் படிக்க முடியும். அதுக்காக குவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ குவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென் கிளாஸில் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஐடி ஜாப் ப்ரொஃபைல் பற்றின கம்ப்ளீட் ஸ்கில்லாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும், ஒரு வேலைக்கும் போக முடியும். இந்த ஜென் கிளாஸில் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் உடைய ஹைலைட் என்ன தெரியுமா? 100% உங்களுக்கு லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் தான். மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க லைவா ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க வீட்டில் இருந்தபடி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 3 to 5 monthsல கம்ப்ளீட் ஆயிரும். இதை விட ரொம்ப முக்கியமா உங்களுக்கு ப்ரீ பூட் செஷன் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2000 மட்டும் பே பண்ணி இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் பத்தின 360 டிகிரி நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ப்ரீ பூட் செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணியும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க பே பண்ண இந்த 2000 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றாங்க. ஒன்ஸ் இந்த ப்ரீ பூட் செஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க மெயின் பூட் செஷனுக்கு மூவ் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் ஃபீஸ் நீங்க பே பண்ணிட்டு கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் வந்து 100% ப்ரொவைட் பண்றாங்க. சோ ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. குவி சைட்ல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு கவுன்சிலர் உங்களை ரீச் பண்ணுவாங்க. தமிழ்ல தான் பேசுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா தமிழ்ல கேட்டு கிளியர் பண்ணிட்டு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய ஐடி நாலேஜை டெவலப் பண்ணுங்க. சீக்கிரமா ஐடி கம்பெனில ஒரு வேலைக்கு போங்க. அரசு வங்கியான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து தற்பொழுது ஒரு 500 வேகன்சி விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஆகஸ்ட் 28 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது 2 வெப்சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி ஈஸியாகவே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுவதும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ மொத்த வேகன்சி நாடு முழுவதும் ஒரு 500 வேகன்சி. அதில் நம்ம தமிழகத்தில் ஒரு 55 வேகன்சி அலாட் ஆகிருக்கு. ஓவரால் வேகன்சியில் நம்ம தமிழகத்துக்கு ஒரு 10% ஆஃப் வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. நிறைய மாவட்டங்களில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 20 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி அண்ட் தென் ஓபிசி இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி அப்படின்னா நீங்கள் 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 31 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்த ஆண்கள் பெண்கள் இதற்கு எலிஜிபிள் தான். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன ஜாப் அப்படின்னா அப்ரண்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரி தான் தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஜாப் கிடையாது, ஒரு டெம்பரவரி போஸ்ட், அதாவது ஒரு ட்ரைனிங் கேட்டகரி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வங்கிகளில் அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தடுத்து வங்கி வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்ரண்டிஸை பொறுத்தளவு ஜஸ்ட் ஒரு 1 year மட்டும்தான் இருக்கும். இந்த 1 year நீங்கள் வங்கிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் லேர்ன் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் அவங்க உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 15,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் இந்த அப்ரண்டிஸில் உங்களுக்கு 1 year முழுவதும் மந்த்லி கிடைக்கும். நீங்கள் மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது வேறு ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் நீங்கள் போகிறீங்கன்னா மாதம் ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேங்கிங்குள்ளே நீங்கள் அப்ரண்டிஸாக போகிறீங்கன்னா மாதம் 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அப்ரண்டிஸ் பீரியடில் ட்ரைனிங் சேலரி ஏர்ன் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அடுத்தடுத்து வங்கி வேலைகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த ஒரு அப்ரண்டிஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ duration ஆஃப் ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி 1 இயர் மட்டும்தான். அண்ட் ஸ்டைஃபண்டை பொறுத்தளவு நான் சொல்லியிருப்பேன் மாதம் உங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம். இந்த ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடி எழுதிக்கலாம். ஓகேவா? உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலோ ஆர் லேப்டாப் இருந்தாலே போதும். ஏதோ ஒன்று லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை மொபைல் ஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக கூட இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிக்கலாம். ஆப்ஜெக்டிவ் டைப் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு ஜென்ரல் இல்லைனா ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் தென் கம்ப்யூட்டர் நாலேஜ். மொத்தமாக 100 கொஸ்டின் 100 மார்க்கு கேட்குறாங்க. 1 மணி நேரம் டைம் டூரேஷன். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நாலேஜ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு தமிழ் மொழி கட்டாயம். ஸோ அதற்காக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட் இல்லைனா 12th மார்க் ஷீட்டை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் 10th இல்லைனா 12th தமிழில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம், அதாவது மெடிக்கல் செக்அப் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது அப்ளிகேஷனை பொறுத்தளவு நீங்கள் கவர்மெண்ட்டுடைய அப்ரண்டிஸ் 2 வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NAPS அப்படின்னு சொல்லுவாங்க, apprentice.india.gov.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அப்ரண்டிஸ் வெப்சைட், இது வந்து NATS, NATS. ஓகேங்களா? nats.education.gov.in. இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியை எடுத்து வச்சுக்கணும். பட் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து டிகிரி ஏப்ரல் 2020க்கு அப்புறம் பாஸ் அவுட் ஆனால் மட்டும்தான் இந்த NATS வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் டிகிரி பாஸ் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் NATSல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 2020 ஏப்ரலுக்கு அப்புறம் டிகிரி பாஸ் அவுட் ஆன எல்லாருமே NATSல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி NAPSலையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணால் போதும். சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்ககிட்ட என்ரோல்மெண்ட் ஐடிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? டேரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு NAPS வெப்சைட் போங்க, apprentice.india.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் வரும். அதில் நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சர்ச் பை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் வரும். அதில் போயிட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த ஜாபுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? NATS வெப்சைட்டையும் ஓப்பன் பண்ணணும். NATS வெப்சைட் என்னது? nats.education.gov.in. இதில் போயிட்டு நீங்கள் இதில் உங்களுடைய லாகின் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு NATSலையும் ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? சர்ச் பாக்ஸில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் NAPSலையும் அப்ளை பண்ணணும், NATS வெப்சைட்லையும் அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் NAPS அதுக்கப்புறம் NATSல அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா BFSI SSC அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான ஒரு லிங்க்கையும் உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ அந்த இமெயிலில் வந்திருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃபீஸை பே பண்ணிடுங்க. ஃபீஸை பொறுத்தளவு ஜென்ரல் OBCக்கு வந்து 800 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி, எல்லா பெண்களுக்கும் 600 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி, SC/STயாக இருக்கிறீங்க அப்படின்னா 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அண்ட் பர்சன் வந்து டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயில் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ண போகிறீங்க. அதில் ஏதாச்சும் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இமெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்வர்ட் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் இருக்கும், எந்த டேட்டில் எந்த டைமில் இருக்கும் அப்படிங்கிறத BFSI SSC பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு மெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடி எழுதிக்கலாம். நீங்கள் எழுதுறதுக்கு உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதுமானது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதி அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட் எல்லாமே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி தான் இருக்கும், பட் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹவு டு அப்ளை இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். என்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். அண்ட் நம்ம தமிழகத்தில் 55 வேகன்சி இருக்குது. அந்த 55 வேகன்சி நிறைய மாவட்டங்கள் வரையாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், திருச்சி, விருதுநகர், திருப்பூர், சென்னை அண்ட் தென் காஞ்சிபுரம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அரசு வங்கிகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு தான். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நிறைய புது புது விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வங்கி வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.